ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். எப்படின்னா, அதாவது ஒரு ஏர் கூலரு, அசம்பிள்டு ஏர் கூலரு. இது நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ரெடி பண்ணணும்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஏர் கூலருக்கு நம்ம ஆர்டினரியாக நம்ம வாட்டர் ஊற்றுவோம். அது நார்மலாக கொஞ்சம் கூலிங்காக வரும். நமக்கு அந்த வாட்டரை நம்ம அதிகமாக நம்ம கூலிங் வைக்கிறதுனால நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஏசிக்கு ஈக்குவலாக நமக்கு ஓரளவுக்கு நல்லா கூலிங் வர மாதிரி ஒரு சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். அதாவது மினி ஏசின்னு சொல்லலாம், லோ பட்ஜெட் ஏசி. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட 150 லிட்டர் வாட்டர் கூலர் இருந்தது. அதாவது பாட்டில் கூலர் சொல்லுவாங்க. உள்ளே தண்ணி ஊற்றினா அதில் பாட்டில் வச்சு செல் பண்ணிகிட்ருப்பாங்க. பழைய பாக்ஸ் கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி உள்ளது. அதோட செட்டு நம்ம அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். 53 கம்ப்ரஸர் இருக்கும். ஃபேனு எல்லாமே ரொம்ப ஓல்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்கிற பாக்ஸ் இது. ஃபேனுக்கு கொஞ்சம் கறக்கிற சவுண்டு வந்ததுனால நம்ம ஆயில் விட்டுட்டு அந்த ஃபேன் எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் இருந்தது அந்த இதில். அதனால் கண்டென்சரு எல்லாமே நல்லாயிருக்கும். கம்ப்ரஸர் கூட நல்லா இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செட்டை அப்படியே நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஏர் கூலர் 80 லிட்டரு கெப்பாசிட்டி. அது ஒருவேளை இதை விட சின்னதான, அதாவது ஒரு 40 லிட்டரு 60 லிட்டரு அந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா கம்ப்ரஸர் ரேஞ்ச் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். கண்டென்சர் ரேஞ்சு, ஃபேன் எல்லாமே கூட கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளேவுட் வச்சுட்டு அந்த மாதிரி தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஆனால் பட் நமக்கு இது ஒரு லக்கி, அந்த செட்டு அப்படியே கிடச்சதுன்றதுனால நம்மக்கிட்டே இருந்தது. அதனால் சிம்பிளாக ஒர்க்கு கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு எங்களுக்கு. கம்ப்ரஸர் செட்டு மேலே ஒரு 4 ஸ்க்ரூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடு மேட்டு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இதுக்கு உள்ள காப்பர் பைப் கிட்டத்தட்ட ஒரு 7.5 மீட்ரு, அதாவது 7.5 மீட்ரு நம்ம போடுறோம். கேப்லர் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லைன்னா 9 அடி போட்டுக்கலாம். நம்ம 9 அடி போட்டுக்கிட்டோம். 53 கம்ப்ரஸரு. இதோட ரேஞ்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சின்ன ஒரு டபுள் டோருக்கு நல்லாயிருக்கும். இது 250 வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நமக்கு கூலிங் கூட நல்லா ஸ்பீடாக வரும். ஸ்டெய்னர் புதுசு போட்டுட்டோம். கண்டென்சர் எல்லாமே ஃப்ரெஷ் அவுட் பண்ணதில் எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த பைப்புக்கு உள்ளே செட் பண்ணுறோம். அதாவது நம்ம சைடு ஒரு வேளை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது திருப்பி கீழே விழுந்துடும். அது மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த டேங்க்குள்ளே, அந்த வாட்டர் டேங்க்குள்ளே. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் அந்த பைப்பு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நடுவில் அந்த பம்ப் மோட்டர் வச்சுட்டு சுற்றி நம்ம அந்த பைப்பு வைக்கிறப்போ அதுக்கு பக்கத்துலேயே நல்லா கூலிங் கொடுக்கும். அந்த பம்பு மோட்டரும் கரெக்டாக அந்த இடத்துல உள்ள வாட்டரை ஃபஸ்ட்டு எடுக்குன்றதுனால கூலிங் வாட்டர் சீக்கிரம் அந்த சைடு மேட்டுக்கெல்லாம் ஹனி பேடு இருக்குது. இதில் ஹனி மேட் அந்த இதெல்லாம் நல்லா வாட்ரு ஸ்ப்ரே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ நல்லா கூலிங் வரும். கேப்லர் கூட நம்ம அந்த பைப்பில் இருந்து உள்ளே சுற்றிட்டு அந்த நடுவில் அந்த பம்ப் மோட்டர் சென்டராக வருது. அதிலேருந்து நம்ம அந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் பைப்பு. கேப்லர் 3/6 நம்ம போட்டிருக்கோம். அது சாதாரண ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸர் மாதிரி தான். 3/6 ஒரு 9 ஃபீட் போட்டிருக்கோம். இல்லை 8 ஃபீட் போடுறதா இருந்தால் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப்லர் வெல்டிங் வச்சுட்டு நம்ம அடுத்து ரிட்டர்ன் செக்ஷன் பைப்பு கூட நம்ம அப்படியே வெல்டிங் வச்சிடலாம். எல்லாம் புது பைப்புன்றதுனால ஃப்ரெஷ் அவுட் தேவையில்லை. வெல்டிங் எல்லாம் முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக்யூம் வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படி சும்மா அப்படி வேக்யூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இதில் LG 53 கம்ப்ரஸர் தான்றதுனால நம்ம இதுக்கு 134 கேஸ் தான்.
அதை மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு 10 PSIக்குள்ளேயே வந்து நமக்கு கூலிங் எல்லாம் வந்துடும். கொஞ்சம் கேஸ்க்கு நமக்கு அந்த பைப்பெல்லாம் ரிட்டன் வரைக்கும் வந்துடும். இது நம்ம மாமூலாக வந்து நம்ம ஃப்ரீசர் பாக்ஸுக்கு காயில் சுற்றுற மாதிரி ஒர்க்கு தான். ஆனால் அதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இது அப்படியே உள்ள பைப் வச்சுருக்குறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த பைப்பு நம்ம உள்ளே அப்படி இப்படி மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் லாங்கில் வச்சுட்டு ஏதாவது பேஸ்ட்டு ஏதாவது வச்சு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை கீழே கொஞ்சம் வந்து நம்ம அந்த தெர்மாக்கோல் ஏதாவது கொஞ்சம் இல்லை ஏதாவது சம்திங் அந்த பாடிக்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கூட நம்ம பைப் வச்சோம் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் இது பண்ணணும். ஆனால் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துச்சு. ஏர் கூட நல்லா வந்து ஒரு நமக்கு ஸ்ப்ரே பண்ணுற ஏர் வந்து 25 டிகிரியை விட நமக்கு கம்மியாக வர அளவுக்கு நல்லா வந்துச்சு. ஐஸ் நல்லா ஸ்டார்ட் ஆகி நமக்கு கிட்டத்தட்ட வந்து ரிட்டன் பைப்பு வரைக்கும் ஐஸ் வந்துருச்சு. உள்ளெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ரிட்டன் கம்ப்ரஸர் வரைக்கும் ஐஸ் வந்துருச்சு. நம்ம இப்போ இது மேலே நம்ம வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த ஐஸ் வந்து உடனே மெல்ட் ஆகிடும். ஐஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த வாட்டரோடு சேர்ந்து கனெக்ட் ஆகி நமக்கு அந்த வாட்டரெல்லாம் வந்து கூலிங் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் பைப்புக்கு நமக்கு ஐஸ் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு டைமிங் எடுக்கும் நிறையா. ஆனால் ரிட்டன் வந்து கண்டிப்பாக வரும். அந்த டைமிங்கிறது வந்து அந்த ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து நல்லா ஒரு கூலிங் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வாட்டர் வந்து வந்துச்சுன்ற கணக்கு. அதுக்கு மேலே நம்ம ஒரு வேளை அதாவது நம்ம ஏர் கூலர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். நமக்கு வந்து அந்த வாட்டர் வந்து அந்த சைடு மேட்டில் நமக்கு நல்லா சர்க்குலேஷன் ஆகிறப்போ நமக்கு வந்து நல்லா கூலிங் வரும். அதாவது நம்ம நார்மலாக ஒரு ஏர் கூலர் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கிறதுக்கும் அதாவது 50-50 அதை விட இது வந்து ஒரு 50% 70% வந்து அதிகமாக நமக்கு வந்து கூலிங் வரும். நார்மலாக வந்து நமக்கு ஒரு 30% வருது ஏசிக்கு இதுக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு 70% இல்லைனா 65%ன்ற மாதிரி நமக்கு வந்து வரும். அதாவது லோ பட்ஜெட் ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க அந்த கூலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4000 இல்லை பழைய மெட்டீரியலே பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா ரிட்டன் வைஸ் வரைக்கும் வந்துச்சு. நம்ம வந்து இது ஜஸ்ட்டு கஸ்டமர் வீட்டிலே நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். உள்ளே வாட்ரு இருந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஐஸ் வந்திருக்கு. ஸோ வாட்டர் நல்லா இப்போ ஜில்லுன்னு இருக்குன்ற மாதிரி கணக்கு. அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து அந்த வீட்டில் வந்து 32 இருந்தது. நம்ம இது ஆன் பண்ணிவிட்டு அதாவது கூலர் வந்து நல்லா வாட்டர் கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் கூலர் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஏர் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து அவுட்புட் வெளியில் வர்றது வந்து 25 அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து கம்மியாச்சு. அதாவது 32க்கும் 25 ஒரு 7 டிகிரி வந்து நமக்கு கம்மியாக வந்தது. இது வந்து 25 அதோட ஏர் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்னால் 32. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 90% வந்து பக்காவாக சக்ஸஸ் ஆன மாதிரி தான். இது விட நம்ம பெட்டராக கூட நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்.